இன்னொன்னு கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், பிரம்மாண்டமான கூட்டணி, பிரம்மாண்டமான ஒரு கட்சி இணைய போகுது அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா ஒண்ணு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. இப்போ சொன்னது ஏடிஎம்கேனுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் தலைவரா இல்லையான்னு ஒன்னும் அவருக்கே தெரியாது, அது வேற விஷயம். ஏன்னா அவங்க கூட்டணி தான் அதை முடிவு பண்ணணும், அவரும் பிரஸ் மீட்ல அதை சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு விஷயம். அப்போ இவர் எந்த கட்சியை பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்றாரு, பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்றாரு அப்படிங்கறது அவர் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவரும் பாவம் கூவி கூவி கூப்பிடுறாரு, நீங்க விசிகா நீங்க வரீங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் நீங்க வரீங்களா, எப்படியாச்சும் வாங்கலேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் பேசுறாரு. ஆனா அதுக்கு தரமான பதில்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஆகட்டும், இன்னைக்கு விசிகா தலைவராகட்டும் உடனே கொடுத்துட்டாங்க. நாங்க உங்களை நிராகரிக்கிறோம், நாங்க எப்பவுமே வர முடியாது. ஒரு மக்களுக்கு விரோத செயல்களை, அதுவும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கட்சியினோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அதாவது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. கூட்டணி வச்சுட்டு என்ன தைரியத்துல எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரியே இவரு யாருக்கெல்லாம் அந்த கூட்டணி இன்விடேஷன் கொடுத்தாங்களோ அவங்களே நிராகரிச்சுட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் யார் அந்த பிரம்மாண்ட கட்சி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு.